எழில் சுட சீரியலில் நாளைக்கு ஒரு செம்ம பரபரப்பான எபிசோடு வந்திருக்கு. வீடியோ பிடிச்சிருக்குண்ணா லைக் பண்ணிட்டு பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். சுடர் வந்து போலீஸில் வசமாக சிக்கிட்டாங்க. அதுலேருந்து எப்படி தப்பிக்க போகிறாங்கங்கிறத நாளைக்கான எபிசோடு வேறு லெவலில் கொண்டு போனாங்கன்னே சொல்லலாம். பசங்க எல்லோரும் வந்து அம்மாவோட இடத்த வந்து ஃபுல்லாக க்ளீன் பண்ணி முடிச்சிடுறாங்க. க்ளீன் பண்ணி முடிச்சுட்டு பேச ஆரம்பிக்கிறாங்க மனம் விட்டு. அம்மா நீ இல்லாமல் என்னால் இருக்கவே முடியலன்னு காவியா வந்து செம்ம எமோஷ்னலாக ஃபீல் பண்ணிகிட்டு இருக்காங்க. அம்மா நீ பாட்டெல்லாம் எனக்கு சொல்லிக் கொடுப்ப தெரியுமா, அதெல்லாம் என் மனசில் என்னை விட்டு போகவே இல்லைம்மா, நீ மேற்கொண்டு நீ கூடவே இருக்கணும்னு என்னோடய ஆசை தெரியுமா அப்படிங்கிறாங்க. உடனே வந்து இந்த பக்கம் அஞ்சலி பாப்பாவும், அம்மா நீ ஏம்மா வந்து எங்களை விட்டுட்டு போன, நீ இப்போ திரும்பி வந்தே ஆகணும், நீ இல்லாமல் என்னால் இருக்கவே முடியல தெரியுமா, எவ்வளோ கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கேன், நீ வந்து எனக்கு எது கேட்டாலும் வந்து உடனே இல்லைன்னு சொல்ல மாட்டேன், எங்கள் 4 பேரையும் வந்து ஒவ்வொன்றா பார்த்து பார்த்து கவனிச்சேன், இப்போ பாரு நீ இல்லாமல் இந்த நாங்கள் கஷ்டப்பட்டுக்கிட்டே இருக்கோம், நீ ஏன் போன, நீ முதல்ல திரும்பி வா, நீ வந்தால் தான் நான் இப்போ வீட்டுக்கு கிளம்புவேன்னு அஞ்சலி பாப்பா அழ ஆரம்பிச்சிடுறாங்க. உடனே வந்து அபி வந்து சமாதானப்படுத்துகிறாங்க, அம்மா வந்து சாமிக்கிட்ட போயிட்டாங்க, அதனால் திரும்பி வர மாட்டாங்க, வா இங்கேருந்து கிளம்பி போகலாம் அப்படின்னோடனே, இல்லை நான் வரமாட்டேன், கொஞ்சம் நேரம் நான் வந்து இதில் சாஞ்சு படுத்து தூங்கி மனசு விட்டு அழப்போகிறேன் அப்படின்னு அஞ்சலி பாப்பாவும் காவியா எழில் எல்லாரும் வந்து அழுதுகிட்டு இருக்காங்க. இந்த பக்கம் வந்து சுடர் வந்து ஆட்டோவிலேருந்து வந்துடுறாங்க. வந்துட்டு அவங்க அப்பாவை பார்த்து பேச ஆரம்பிக்கிறாங்க. என்னப்பா திடீர்னு இந்த பக்கம் வந்திருக்க அப்படின்னா, இல்லைப்பா நம்ம வந்து ஃபாரின் கிளம்புறோம்ல, அதுக்கு உண்டான இன்டர்வியூக்கு வந்து போகணும், அதுக்கு முன்னாடி வந்து என்ஓசி ஒரு சர்டிஃபிகேட் ஒன்று வாங்கணும் அப்படின்னு. எதுக்குமா தேவையில்லாமல் அந்த ஒரு பிரச்சனையில் மாட்டிக்கிட்டேன்ல, அதுலேருந்து வந்து நான் வெளியில் வந்தாலும் அது வந்து நான் வந்து ஒரு சர்டிஃபிகேட் வாங்கினா தான் பிரச்சனை தீருமோ அப்படின்னு சொன்னோன்னே, அப்படியா விஷயம், சரிம்மா நீ இன்னும் நல்லபடியாக போயிட்டு வா, ஆமாம் அந்த வீட்டில் எந்த பிரச்சனையும் இல்லைல்ல இப்போல்லாம் அப்படின்னோடனே, ஒன்றும் பிரச்சனை இல்லைப்பா, இப்போ அஞ்சலி பாப்பாவும் நல்லா தான் இருக்கா, அவரும் வந்து என்னை புரிஞ்சுக்கிட்டாரு, என்னை தொந்தரவுலாம் எதுவும் பண்ணாமல் அவர் வந்து விடுறாரு, ஆக மொத்தம் என் மேலே கோவமாக பொய் சொல்லிட்டேன்ட்டு கோவமாக இருக்காங்க, அதுவும் கரெக்டு தானேம்மா, அவர் நம்பி நம்ம பசங்க எல்லாரையும் வீட்டுக்குள்ளே விட்டம்போது நம்ம ஒரு பொய் சொன்னோன்னா, ரொம்ப நம்பினவங்க கிட்ட நம்ம பொய் சொன்னோன்னு வச்சுக்கோங்க, அதை ஒரு விஷயம் தெரிகிறப்ப அவங்க வந்து கோவப்பட தான் செய்வாங்க அப்படின்னா, அது என்னமோ உண்மைதான்ப்பா, ரொம்ப நம்பிக்கை வச்சதை நான் உடச்சிட்டேன், அதை எப்படி மீட்க போகிறேன்னு தான் எனக்கு தெரியலை அப்படின்னு சொல்கிறப்ப, சரிம்மா நீ நல்லபடியாக போயிட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு, ஏதாவது உதவி வேணும்னு நானும் கூட வரட்டுமா அப்படின்னோன்னா, நீ ஒன்றும் வர வேணாம், நீ அங்கேயே இரு, எதுவாக இருந்தாலும் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் வந்து உள்ள ஸ்டேஷனுக்குள்ளே போகலான்ட்டு போகிறாங்க. ஆனால் வந்து லைட்டாக பயந்துக்கிட்டே போகிறாங்க. உடனே அந்த சர்டிஃபிகேட் வாங்குறதுக்கு அவங்களுக்கு ரெடி பண்ணுறாங்கல்ல, அந்த கம்பெனி ஏஜென்சிக்கு ஃபோன் போடுறாங்க. என்னம்மா எல்லாம் பிரச்சனையா அப்படின்னோடனே, இல்லை அந்த ஒரு பிரச்சனைக்காக என்ஓசி வாங்கணுன்ட்டு இங்கே வந்திருக்கேன் ஸ்டேஷன் அப்படின்னோடனே, நீ ஏம்மா தேவையில்லாமல் பயப்படுற, உன் மேலே எந்த தப்பும் இல்லைல்ல, அதனால் வந்து அவங்க கேட்டோன்னே உடனே கொடுத்துருவாங்க, நீ தைரியமாக போ, இதுக்கெல்லாம் வந்து யோசிச்சுக்கிட்டு இருக்கக்கூடாது, நீ உன் தைரியத்தை விட்டுறாத, எந்த பிரச்சனையும் வராது, ஏதாவது ஒன்றா சொல்லு, நான் வேணால் வந்து உனக்கு ஹெல்ப் பண்ண வரேன் மேற்கொண்டு அப்படின்னோடனே, சரின்ட்டு ஃபோனை வச்சிடுறாங்க. வச்சதுக்கப்புறமேட்டுக்கு இங்கே போய் ஸ்டேஷனில் பேச ஆரம்பிக்கிறாங்க. சார் இந்த மாதிரி ஒரு சர்டிஃபிகேட் வேணும் என்ஓசி. ஓ அந்த பிரச்சனையில் வந்து ஏம்மா உன் பேர் தமிழ்ன்ட்டு அந்த பிரச்சனை தானே, ஆமாம் சார் பேர் மாற்றி சொன்ன பிரச்சனை தான் அப்படின்னு சொன்னோன்னே, சரிம்மா வந்துடுவாங்க கொஞ்சம் நேரத்தில் பெரிய அதிகாரி, அவர்கிட்ட வந்து பேசலாம், அது வரைக்கும் உட்காரு அப்படின்னு சொன்னோன்னே, சுடர் வந்து அங்கே உட்காந்துக்கிட்டு இருக்காங்க. கரெக்டாக வந்து அந்த அவரோட ஹெட்டு வந்து அதிகாரி வந்துடுறாங்க. வந்தோடனே வந்து என்ன விஷயமா உட்காந்துருக்காவ, இந்த பொண்ணை ஏன் இங்கே உட்கார வச்சுருக்க அப்படின்னா, அவர் யாருன்னு பார்த்தா அந்த அதிகாரி வந்து நம்ம வேலுவோட ஃப்ரெண்டு. ஏன்னா ஏற்கனவே எழில் பிரச்சனை எல்லா விஷயங்களும் தெரிஞ்சதுனால இவர் வந்து சுத்த விடுறாங்க இப்போ சுடரை. கரெக்டாக போய் உட்கார வச்சதுக்கப்புறமேட்டுக்கு, ஏன் ஒரு 5 நிமிஷம் கூட வெயிட் பண்ண மாட்டேயோ, நீ மாட்டுக்கும் வந்து உடனே கிளம்புற, லேட் ஆச்சுன்னா நீ வெயிட் பண்ணி இருந்து பார்க்கக்கூட முடியாதுன்னா கிளம்பு, 2 நாள் கழிச்சு வா, எதுவாக இருந்தாலும் அப்புறம் பார்த்துக்கலாம். சார் நான் எவ்வளோ நேரம் வேணால் வெயிட் பண்ணுறேன் சார், எனக்கு இந்த சர்டிஃபிகேட்டுக்கு ரொம்ப அவசியம் அப்படின்னோடனே, சரி உட்காரு அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் உட்கார வைக்கிறாங்க. உட்கார வச்சதுக்கு அப்புறமேட்டுக்கு அவர் வந்து பேசிவிட்டு போய் முதல்ல டீ வாங்கிட்டு வர சொல்ல, கூட வந்து சுண்டலும் வாங்கிட்டு வர சொல்ல அப்படின்னோடனே, இவங்க ஏன் சார் தேவையில்லாமல் அழைக்க அடிக்கணும் அப்படின்னோடனே, அதுக்கு ஒரு காரணம் இருக்குது, நான் சொல்கிறத செய்ய முடியாதா அப்படின்னு சொல்லி போய் சொல்லு அப்படின்னு சொன்னோன்னே, இந்த மாதிரி வாங்கிட்டு வர முடியுமா அப்படின்னோடனே, சரிங்க சார் எதுவும் பிரச்சனை இல்லை வாங்கிட்டு வரேன்ட்டு போயிட்டு டீ இதெல்லாம் வாங்கிட்டு வந்து கொடுக்குறாங்க. கொடுத்ததுக்கப்புறமேட்டுக்கு இவர் ஏன் வந்து நம்மளை அலக்கடிக்கிறாரு, ஏதோ ஒரு சரியில்லையே, இவர் எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கே அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்காங்க நம்ம சுடர். அந்த சமயத்தில் தான் குட்டி பசங்க எல்லோரும் இருக்கிற இடத்துக்கு வந்து அந்த ரவுடிங்க எல்லாம் வந்துடுறாங்க. வந்தோன்னே வந்து விசாரிக்கிறாங்க, ஏன் இங்கெல்லாம் உட்காந்துருக்கீங்க, போகணும், இது எங்கள் அம்மாவோட இடம், ஓ அப்படியா, இங்கே தான்
அப்படியா, நாங்கள் இங்கே வழக்கமாக வந்து இந்த இடத்துல தான் வந்து உட்காந்து விளாண்டுட்டு இருப்போம் அப்படின்னு அந்த மாதிரி விஷயத்தெல்லாம் சொன்னோன்னே பசங்களை வந்து துரத்த ஆரம்பிச்சிடுறாங்க. இங்கெல்லாம் வரக்கூடாது அப்படின்னு சொன்னோன்னே கரெக்டாக அஞ்சலி பாப்பாவை பிடிக்கிறாங்க. பிடிச்சிட்டு வந்து அந்த ஆளுங்க மேலே தூக்கி விட்றாங்க. மேலே வந்து அம்மானு கத்துனோடனே ஏர்லேயே வந்து அஞ்சலி நிற்க ஆரம்பிச்சிடுறாங்க. அதை பசங்களை எல்லாரும் பார்த்து ஆச்சரியப்படுறாங்க. அந்த சமயத்தில் தான் செம மாதம் வந்து இந்துமதி ஆவி வருது. வந்தோடனே வந்து அஞ்சலி பாப்பாவை பிடிச்சி இறக்குறாங்க. அதோட முடிக்கிறாங்க.